வரலட்சுமி அது பெரிய வரமா உங்களுக்கு அந்த நடிப்பு. டைரக்டர் வந்து அங்கே ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க கேட்குறாங்க, அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு இவர். நான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு டேக் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க, ஒரு ஷாட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் நிறைய ஷாட் இருக்குது, அது ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு டேக் உள்ள ஒரே ஒரு ஷாட் உள்ள இரவு நிழல் படத்தை ஒரே டேக்கில் அவங்க ஓகே பண்ணாங்க. நான் சொன்னது 2 மணி நேரம் படம். கிட்டத்தட்ட நாங்கள் 85 நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருக்குது. அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் மோர் போகணும். அதனால் எனக்கும் பதட்டம், அவங்களுக்கும் பதட்டம். ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்ல, இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லலை நீங்கள். அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாகவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள். வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும், அப்புறம் யுகி சேது மாதிரி ஒருத்தர் நீங்கள் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நானும் அவரும் சில நேரத்தில் பொய் சொல்லுவோம், பட் இந்த மேடையில் அப்படி பொய் சொல்ல விரும்பலை.